ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இப்போ வரப்போகிற சித்திரை கனி காணுதலுக்கு பழங்கள் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போகிறேன். ஏன் இப்போயே பழம் வாங்குறேன்னு பார்க்காதீங்க. சித்திரை கனி காணுதல் வீடியோ போடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம பழம் போய் வாங்கிட்டு வரலாம். சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வரக்கூடிய மாதம் தான் சித்திரை மாதம் அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த சித்திரை மாதம் தான் வருடத்தோட முதல் மாதம். அதை சித்திரை கனி காணுதல் அப்படின்ட்டு முன் இரவே என்னென்ன பொருட்கள் வாங்கி ஆயத்தப்படுத்தணும், அதுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சம் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். எல்லாமே பூஜை அறையில் இருக்க இந்த பொருட்களை பார்க்குறோன்னும் பொழுது அந்த ஆண்டு முழுதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும். முக்கியமாக பூஜை அறையில் மாக்கோலம் போடுறது, மகாலட்சுமி தாயாருக்கு விசேஷமான தாமரை கோலம் போட மறக்காதீங்க. எந்த அளவுக்கு ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோமோ அதை விட சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதுன்றது ரொம்பவே சிறப்பானது. தமிழ் வருட பிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம். விநாயகருக்கு உகந்த இந்த அரச இலை, முப்பெரும் தேவியர் வாசம் செய்யக்கூடிய வெற்றிலை, இந்த பொருட்கள் முதல்ல வச்சுருங்க. இதுக்கு மேலே வெத்தலை, பாக்கு, கொஞ்சம் போல் காசு நாணயமாகவும் வைக்கலாம், இது மாதிரி நோட்டாகவும் வச்சுக்கலாம். எதனா ஒரு நகைகள் இதை வச்சிடுறோன்னும் பொழுது கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம இந்த பொருட்களை வைக்கணும். நம்ம காலையில் எழுந்து கண்ணாடியில் அந்த பொருட்களை பார்க்கணும். இதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இதை மாதிரி ஒரு ஆழாக்கில் தானியங்களில் கண் பிடிக்கிறோன்னும் பொழுது அந்த ஆண்டு முழுக்கவே ஒரு செல்வ செழிப்பு இருக்கும், வறுமை இருக்காது, எப்பயுமே நல்ல உணவு கிடைக்கும் நமக்கு. இதுதான் ஒரு ஐதீகம். குன்றின் மணி, குன்றா செல்வம் இருக்கிற இந்த குன்றின் மணி நம்ம ஒரு சந்தன கிண்ணத்தில் போட்டு பார்க்குறோம் பொழுது ஆண்டு முழுக்கமே குன்றாத ஒரு வளம் கிடைக்கும். முக்கியமாக வைக்க வேண்டிய தானியங்கள் பார்க்கும் பொழுது துவரம்பருப்பு, மஞ்சள், பச்சரிசி, கல்லுப்பு, இதெல்லாம் நீங்கள் மளிகை பொருட்கள் வைக்க வேண்டிய பொருட்களாக வச்சுக்கோங்க. அடுத்தபடி எலுமிச்சம் பழங்கள், ஆப்பிள், முக்கணிகள் சொல்லக்கூடிய மாப்பலா, வாழை, இதுதான் முக்கியமாக வைக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வகையான பழங்களுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை மாதிரி நம்ம முன்னாலே ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கு கண்ணாடி நல்ல பெரிய அளவில் ஒரு கண்ணாடியை பூஜை அறையில் வச்சிடுறோம் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்க கண் விழித்து எழுந்து அந்த கண்ணாடியில் இந்த பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ஆண்டு முழுக்கமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அடுத்தபடி அந்த பெரியவர்கள் என்ன பண்ணணும், சிறியவர்களை கண் விழிக்காமல் கூட்டிகிட்டு அந்த கண்ணாடியை பார்க்குற மாதிரி நம்ம ஒவ்வொரு குழந்தைகளையாக கூட்டிகிட்டு காட்டணும். இதுதான் கனி காணுதல் சொல்லுவாங்க. தொன்று தொட்டு நம் பெரியவர்கள் தாம்பூல தட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம் எல்லாம் ஒரு ஒற்றைப்படை எண்ணில் வச்சுருவாங்க. அடுத்தது சின்ன சின்ன கிண்ணத்தில் ஒவ்வொரு தானியங்கள், இப்போ நான் காட்டின பாருங்கள், இதை மாதிரி தானியங்கள் வச்சுருவாங்க. மலர்கள் பார்க்கும்பொழுது முக்கியமாக இருக்க வேண்டியது சம்பங்கி மலர்கள், மல்லிப்பூ. இன்றைக்கி நான் முக்கணிகள் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய கனிகள் வச்சுருக்கேன். சித்திரை கனி காணுதல் குமரி மாவட்டம், இப்போ நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கோவில்களில் சுசீந்திரம் தானுமலையான் கோவில், அடுத்தது கிருஷ்ணர் கோவில், ஐயப்பன் கோவில், திருவட்டாறு, ஆதிகேசவ கோவில், குமரி பகவதி அம்மன் கோவில், எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா முன்னாலே இந்த எல்லா பழங்களையுமே பார்த்திங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அங்கே பக்தர்கள் பார்க்க வரும்பொழுது இந்த பொருட்களை பார்க்குறாங்கன்னும் போது அந்த ஆண்டு முழுக்கவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்வாங்க. இதுக்காக அந்த கேரளா சார்ந்த பகுதிகளில் கனி காணுதல் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த விஷு கனி, விஷு கை நீட்டம் அப்படின்ட்டு பல பெயர்களில் அங்கே அழைக்கப்படுது. முக்கியமாக பார்க்கும் பொழுது விஷு சாப்பாடு இதை மாதிரி ரொம்ப வைபவமாகவே அங்கே கொண்டாடுவாங்க. விஷு கனி அப்படின்ற அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் வீட்டில் இருக்க வயதான பெண்கள், பெரியவர்கள், இவர்கள் காலில் சிறியவர்கள் விழுந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாணயங்கள் வாங்கிக்கிறாங்கன்னும்போது அந்த ஆண்டு முழுதுமே அவர்கள் கையில் செல்வம் தங்கும். இது ஒரு ஐதீகமாக அங்கே கொண்டாடப்படுது. கேரளா சார்ந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா விஷு வேனல் மழைக்கு பின்னர் விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக கருதப்படுது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பகல் பொழுது இரவு பொழுது சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு இந்த நாள் குறிப்பிடப்படுது. முக்கியமாக விஷு தினத்தன்னைக்கு விஷு கை நீட்டம், விஷு சாப்பாடு இதெல்லாமோட
விஷு கனி காணுதல் இது முன்னாலே பார்த்திங்கன்னா விஷுக்கு முன்னாலே செய்துடுறாங்க. முக்கியமாக அங்கே வைக்கக்கூடிய பழங்கள்னு பார்க்கும்பொழுது கேரளா சார்ந்த இடங்களில் பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் இந்த 3 பழங்கள் தான் முக்கியமாக வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. முக்கணிகள் பார்க்குறது அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலையும் இது சிறப்பாக கொண்டாடப்படுது, கேரளா சார்ந்த பகுதிகளையும் சிறப்பாக கொண்டாடப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது நம் முன்னோர்கள் செய்துன்றிருந்தது சங்க காலங்களில் இருந்துன்னு பார்க்கும்பொழுது சித்திரை 1 வருதுன்னும் பொழுது இந்த முக்கணிகள் மட்டும் பூஜை அறையில் வச்சுட்டு இதை மட்டும் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் பணம் வச்சுட்டு பணத்தை பார்க்குறது. அப்புறம் செல்வம் சேரணும் அப்படின்ட்டு நகைகள்லாம் முன்னிறவே வச்சுட்டு அடுத்த நாள் செல்வம் இதெல்லாம் நகைகள் பார்க்குறது, பணங்கள் பார்க்குறது. படிப்படியாக பார்த்திங்கன்னா ஒன்றா சித்திரை நம்ம கண் விழித்து இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் படிப்படியாக ஒன்றா வளர ஆரம்பிச்சுது. ஆனால் முக்கியமாக பார்க்கும்பொழுது சங்க காலத்திலேருந்து இந்த முக்கணிகள் மட்டுமே பூஜை அறையில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஒன்றா இந்த ஒவ்வொரு பொருளுமே அடுத்தடுத்து கனி காணுதலில் படிப்படியாக சேர்க்கப்பட்டது தான் அது. ஸோ இந்த பாரம்பரியங்களும் ஒவ்வொரு முறையில் எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா மாறுதல்கள் இருந்தாலும் இந்த கனி காணுதல் அப்படின்ற அந்த வைபவம் இன்றளவும் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் பாரம்பரியமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை மாதிரி வச்சுருக்க மாதிரி நீங்களும் வச்சுருங்க. முக்கியமாக எல்லா ஆலயங்கள்லேயும் கேரளா சார்ந்த பகுதிகளில் தான் இதை மாதிரி பழங்கள் அடுக்கி வைப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கார்ணீஸ்வரர் ஆலயத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடும்பாடி அம்மன் ஆலயம் இருக்குது. அங்கே கனி காணுதல் வைபவம் சித்திரை 1 இந்த காலத்தில் அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டாட மாட்டாங்க. புத்தாண்டு நியூ இயர் வருது பாருங்கள், அந்த காலகட்டத்தில் நியூ இயர் 1 அன்னைக்கு நியூ இயர் 1 வருதுன்னும் பொழுது டிசம்பர் எண்டுலேயே இந்த ஆலயத்துக்கு முன் பிரகாரத்தில் மா, பலா, வாழை எல்லா பழங்கள், எல்லா தானியங்கள், எல்லா காய்கறிகள் அந்த ஆலயத்தில் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ நான் கேரளா ஆலயங்களில் இந்த சித்திரைக்கு முன்தினம் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கடும்பாடி சின்னம்மன் ஆலயத்தில் ஜனவரி 1க்கு நம்ம ஜனவரி 1 பொது புத்தாண்டு ஆங்கில ஆண்டு பிறப்பு கொண்டாடும் பொழுது இந்த ஆலயத்துக்கு போகிறோன்னும் பொழுது முன்னாலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அடுக்கியிருப்பாங்க. எல்லாமே ஆலயமே ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்ம இந்த ஆலயத்துக்கு பிறந்து இந்த கனி காணுதல் வைபவத்தை கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் பார்க்கலாம். இதுதான் இந்த ஆலயத்தோட ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த கடும்பாடி சின்னம்மன் ஆலயத்தில் ஜனவரி 1 நீங்கள் பார்க்க முடியும் பொழுது கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கனி காணுதல் வைபவம் ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு பாரம்பரியமாக கொண்டாடப்படுறது இந்த ஆலயத்தில் மருவி ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இந்த 3 கனிகள் வச்சு கொண்டாடுறத ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு.